அவர் வந்து இவ்வளோ சாஃப்டான காரணம் அவங்க தங்கச்சியோட மறைவு தான். அவங்க இறந்த உடனே அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துருதுருன்னு இருந்தார், இப்போ சைலண்ட் ஆகிட்டார். அவர் மனசில் வந்து இன்னும் அந்த வடு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அந்த வடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பேசும்போது கூட அவருக்கு அந்த வடு இருக்கும். அந்த பேரில் யாருன்னா ஒரு பொண்ணை பார்த்தா கூட அவர் அப்படியே கண் கலங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இலகின மனசு. அப்போவே நான் கொடுக்கணும் எல்லாருக்குன்னு நினைப்பார். வளர்கிற டைம்லேயே வந்து அந்த அந்த சாலிகிராம் வீடு ஃபுல்லாக நோட்டு புக்காக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை புக்கு நோட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் படிக்கிற பசங்க. அது வந்து நான் தான் செக்யூரிட்டி மாதிரி போட்டு பாதுகாத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா கொடுக்கணுங்கிற மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் கொஞ்சம் சைட் டைப், யார்ட்டையும் பேச மாட்டார். என்கிட்ட வந்து தனி ரூமில் இருப்பேன், என்கிட்ட சொல்லுவார், கஷ்டம் நஷ்டங்கள்லாம் என்கிட்ட பேசுவார். அதேமாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாப்புல, அவன்கிட்ட பேசுவார், அவன்கிட்ட என்கிட்ட தான் பேசுவார். நாங்கள் அவர் என்னென்னா தனியாக இருப்பார். அவர் அவங்க அம்மா அப்பா இருந்தால் கூட அவர் தனியாக ஒரு ரூம் கொடுத்து தனியாக தான் இருப்பார். நாங்கள் போனால் தான் தனியாக பேசுவார்.